14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பாருங்க, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்ப ஆண்டவருடைய நாமத்துல நீங்க என்னத்தை கேட்டாலும் அவர் செய்வார். நீங்க அதை நன்றா புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஏன் ஆண்டவருடைய நாமத்துல சில காரியங்கள் கேட்டு தடப்படுதுன்னா, நம்ம வாழ்க்கையில அவர்கிட்ட கேட்கலத. ஆண்டவர் சொல்ற நாமத்து நிமித்தம் அப்ப ஜெபிச்சு உபவாசித்து அவர்கிட்ட கேட்கும் போது அந்த காரியங்கள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா மாறும். அவர் அதான சொல்ற, நாமத்து நிமித்தம் எதை வேணும்னாலும் கேளு, இந்த உலகத்தை கேளு, தரமாட்டேன்னு சொல்றாரு. ஆண்டவர் தருவார், தேவன் நிச்சயமா தருவார். எப்படி தருவார்? நம்மள ஒரு ஆளும் தலைவரா, இல்லைன்னா அரசியல்வாதியா, இல்லைன்னா தேசத்தை ஆடுற மந்திரியாக நம்ம குடும்பத்தை மாத்தி தேவன் உலகத்தை நம்ம கையில கொடுக்க அவர் ரெடியா தான் இருக்கார். ஆனா அதை நம்ம சுதந்திரமா பெற்றுக்கொள்ள முடியல, அதை கவனித்து வாங்கி கொள்ள முடியல. இப்ப இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ற, என் நாமத்து நிமித்தம் நீ என்னத்தை கேட்டாலும் நான் தருவேன் அப்படின்னா, அப்ப அவருடைய நாமத்தை நீங்க அறிந்திருக்க வேண்டும். தேவ நாமத்தை நம்ம அறிந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நன்றாக புரிந்திருக்க வேண்டும். அவருடைய சமாதானத்தை பெற்றிருக்க வேண்டும். அவருடைய சந்தோஷத்தை பெற்றிருக்க வேண்டும். அவரிடத்துல நிம்மதியை பெற்றிருக்க வேண்டும். அவரோட பேசி இருக்க வேண்டும். அவரோட உறவாடி இருக்க வேண்டும். அவரோட உறவு வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உறவு எங்க உங்க வாழ்க்கையில களையுதுன்னா, ஏதோ ஒரு காரியத்தை தேவன் பின்தங்கின நிலையில போட்டுருவார். இந்த வாரம்ல அடுத்த வாரம் கொடுக்கலான்னு அந்த பின்தங்கின வாரத்துல நீங்க என்ன செய்வீங்க? மறுதளிக்கிறீங்க. இப்ப தேவனை மறுதளிக்காம நம்ம என்ன செய்யணும்? காத்து கொண்டு அடிக்கடி வந்தோம்னா, அவர் நாமத்து நிமித்தம் எண்ணத்தை கேட்டால் ஆண்டவர் சரி, நீங்க எண்ணத்தை வேணுமோ நீங்க கேளுங்க, ஆண்டவர் சமூகத்துல கேளுங்க. நீ மத்த மனிதர்கிட்ட யார்கிட்டையும் கேட்காதீங்க, ஆண்டவர்கிட்ட கேட்குங்க. அவர்கிட்ட பிச்சை கேட்போம், ஆண்டவர்கிட்ட பிச்சையை கேட்கலாம். உலகத்தாட்டதான் பிச்சை கேட்க கூடாது. ஆண்டவர் சமூகத்துல நம்ம பிச்சை கேட்கலாம், தாராளமா பிச்சை கேட்கலாம். ஆண்டவரே, நான் ஒரு ஏழ்மையானவன், நான் ஒரு ஏழ்மையான மனுஷி, நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல தங்குறதுக்கும் நல்ல வசதி வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது, ஒரு மாற்றத்தை உருவாக்க உங்க நாமத்துல கேட்கிறேன்னு சொல்லி உபவாசத்தோட கேட்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணி கேட்க வேண்டும். அவருடைய சமூகத்துல நின்று கேட்க வேண்டும். அவருடைய சமூகத்தை தள்ளி நின்று போய் நம்ம கேட்கக்கூடாது. இன்னைக்கு அதனாலதான் நிறைய குடும்பத்துல ஏன் தடங்கள் வருதுன்னா, இது ஒரு பிளஸ் பாயிண்டா நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒரு நல்ல காரியத்தை நீங்க சுதந்திரமா பெற்றுக்கொள்ள தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நீங்க என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல கடந்து வர வேண்டும்.